ஷியாமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் அவன் சன்சகே. நான் நீங்கள் எல்லாரும் வாங்கின மட்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சங்குக்கா எஃப்எஃப் மை அரஹண்ட் ஹஸ்பண்ட் பட் இஸ் மேலின் லவ் மீ பார்ட் 29 தான் பார்க்க போகிறோம். ஒன்றை பாட்டு பார்க்கறவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸை பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணதும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே கோர்ட்டில் ஜட்ஜ் தான் உங்களை பார்த்து, என்னம்மா உன் புருஷனுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறியா, உனக்கு இதில் விருப்பமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. ஜேகேனா உங்களே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. என்னம்மா உன் புருஷனே பார்க்குற, சொல்லு, உனக்கு இந்த டிவோர்ஸில் சம்மதமா, உனக்கு விருப்பம் தானே, உன் புருஷனை டிவோர்ஸ் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே நீங்கள் தான், இல்லை முடியாது, என்ன, எனக்கு இந்த டிவோர்ஸில் விருப்பம் இல்லை, நான் எவ்வளவோ சொன்னேன், அவர் தான் கேட்கல, என்னை ஃபோர்ஸ் பண்ணி டிவோர்ஸ் பண்ண சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஜேகே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. இங்கே ஜட்ஜு தான், என்னப்பா இது, நீ என்னமோ உன் பொண்டாட்டிக்கு விருப்பப்பட்டு தான் டிவோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன், இப்போ என்னன்னா உன் பொண்டாட்டிக்கு இதில் விருப்பம் இல்லை, நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜட்ஜ் கேட்குறாங்க. மேடம் இல்லை, அது வந்து இங்கே பார் தம்பி, உனக்கு ஏதாவது உன் ஒய்ஃப் மேலே ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை ஏதாவது வருத்தம் இருக்குன்னா நீங்கள் 2 பேரும் பேசி தீர்த்துக்கோங்க. அதுக்காக டிவோர்ஸ் வரைக்கும் போகணுன்னுலாம் எந்த அவசியமும் இல்லை. இன்னும் ஒரு 3 months டைம் இருக்குல்ல, நல்லா யோசிங்க, உங்களுக்குள்ளே நல்லா பேசிக்கோங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். ஆனால் அங்கே பாரு தம்பி, 2 பேருக்கும் விருப்பம் இருந்தால் மட்டும்தான் என்னால் டிவோர்ஸ் கொடுக்க முடியும். உன் ஒய்ஃப் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்னால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. அதையும் தாண்டி உன் ஒய்ஃப் கிட்டேருந்து உனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னா, எதனால் டிவோர்ஸ் வேணும், காரணத்துக்கான ஆதாரத்தோடு நீ கோர்ட்டில் சப்மிட் பண்ணு, நாங்கள் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்கிறாரு. என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. இங்கே நீங்கள் ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்குறீங்க. அப்படியா, என்ன ஆதாரம், எதுக்காக உன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணுற, அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகே திக்கிறாரு. அதான் வந்துட்டியே, அப்புறம் என்னப்பா சும்மா வந்து போயின்னு, நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்களா, எனக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, சீக்கிரம் சொல்லு, என்ன ஆதாரம், என்ன ரீசன், எதுக்காக உன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என் ஒய்ஃப்க்கு என்னை பிடிக்காது, அதனால அவங்க என் மேலே எப்போவுமே ஒரு லவ்வாக நடந்துக்கிட்டதே இல்லை. இப்போ பாரு, என்னை ஹர்ட் பண்ணுறது, என்னை கஷ்டப்படுத்துறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே என்னால் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் என் ஒய்ஃப் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, அவங்க பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி வெளியெல்லாம் சுற்றுவாங்க, எனக்குலாம் அது சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்டுட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி வைடஸில் ஜேகேவை பார்க்குறீங்க. இதெல்லாம் ஜேகே தான் பண்ணுவார். நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டீங்க. அப்படியே போனாலும் ஃபேமிலியாக தான் போவீங்க. அப்படியே போகிறீங்க, தனியாக போகிறீங்கன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி தான் போவீங்க. ஜேகே ஆனால் பச்சையாக போய் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி கோபம் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் உங்கள் கான்ஷியஸ், உங்களோட பேஷன்ஸே இழந்துட்டீங்க. ஒரு மாதிரி கோபமாக ஜேகே கிட்ட வந்து ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி ஜேகேவோட சீக்ஸில் டைட் ஸ்லாப் கொடுக்குறீங்க. கண்டினியூஸாக ஒரு 4-5 ஸ்லாப்ஸ் கிட்ட கொடுத்துருப்பீங்க. இப்போ தான் ஜீவனும் யோன்ஷனும் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணுறாங்க. அக்கா என்னக்கா பண்ணுற, நீ பண்ணுறீங்க, இது கோர்ட் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை ஸ்டாப் பண்ணுறாங்க. இங்கே ஜேகேதா பார்த்தீங்களா மேடம், இப்படி தான் இப்போ பாரு சண்டை வருது. பசங்க பொண்ணுங்களை அடித்தா கேஸு, ஆனால் பொண்ணுங்க பசங்களை அடித்தா யாருமே கேட்க மாட்டாங்க, கேட்க யாருமே இல்லை. இதுக்கு மேலே என்னால் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது, என்கிட்ட எவிடன்ஸும் இருக்குது, நான் பொய்யா ஒன்றும் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. என்னோட எவிடன்ஸ் இருக்குது, என்ன எவிடன்ஸ் இருக்குது, நான் பார்ட்டி பொண்ணுங்கன்னு சுற்றுறேன்னா சொல்லு, நான் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சுற்றுறேன்னா, நீ சுற்றுறியா நான் சுற்றுறேன்னா, டெய்லி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர, ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பேனா, உன் இஷ்டத்துக்கு குடிக்கிற, ஏதாச்சும் ஒரு வார்த்தை உன்னை கண்டிச்சிருப்பேனா அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. இங்கே ஜட்ஜு தான் கடுப்பாயிட்டாங்க. அவங்க ஒரு லேடி தான். இந்தாம்மா வாய மூடு,
இந்த மாதிரிலாம் வந்து கத்தக்கூடாது, இது ஒன்றும் வீடு கிடையாது. என் முன்னாடியே ஒரு பையனு கூட பார்க்காம, ஒரு புருஷன் கூட மதிக்காம இப்படி கை நீட்டுற, எனக்கு என்னமோ உன் புருஷன் சொல்றது தான் உண்மையா இருக்குமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் நீங்க வந்து பாக்குறீங்க, பார்த்தா நீங்க கோர்ட்டில் இருக்கீங்க. நீங்க ஒரு மாதிரி அமைதி அப்படியே நிக்கிறீங்க. ஜெயிக்க பார்த்தானே நல்லா முறைக்கிறீங்க. உங்களுக்குன்னா பயங்கர கடுப்பு. ஜேகே உங்களை பார்த்து ஸ்மர்க் பண்றாரு. உங்களுக்கு எரிச்சலா வருது. நீங்க இங்க பாருங்க, என்னால டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது, வேணா இதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ணாம இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இங்க ஜேகே ஒரு மாதிரி பாக்குறாரு. ஏன்னா நீங்க ஆல்ரெடி இப்படி பண்ணவே கிடையாது. இப்போ திடீர்னு வந்து இதுக்கப்புறமேட்டு அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவர் சொன்ன பொய்யெல்லாம் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆமா நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. இங்க கோர்ட்டுக்கு அந்த ஜட்ஜுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இங்க பாருங்கம்மா, நீங்க வந்து ஒரு தெளிவான மைண்ட் செட்ல கோர்ட்டுக்கு வாங்க. இந்த மாதிரி வந்து கோர்ட்டோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கோர்ட்டில் வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது. உங்கள் புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுக்கணும். கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி கத்துறது, திட்டுறது, அடிக்கிறது இதெல்லாம் குற்றப்பிரிவுக்கு கீழே வரும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு நான் சும்மா விடுறேன். வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு இந்த கத்துற, எகிரிட்டு அடிக்கிற உன் புருஷனை திருப்பி ஒரு ஆறா இருந்தா நீ தாங்குவியா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இங்கே ஜெய்கே என்ன சிரிக்கிறாரு. உங்களுக்கு கடுப்பா இருக்கு, நீங்கள் ஜெய்கே பார்த்து முறைக்கிறீங்க. சாரி மேடம், இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன். இந்த காலத்து பிள்ளைங்கள. சரி சரி, உங்களுக்கு 3 months கழிச்சு ஃபைனல் இயரிங் இருக்கும். இப்போ வந்து உங்கள் முடிவை சொல்லுங்கள். அதுக்குள்ளே 2 கவுன்சிலிங் வைக்கிறேன், வந்து புருஷன் பொண்டாட்டியை வந்து அட்டன் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜெய்கே பார்த்து முறைச்சிக்கிட்டே அப்படியே வரீங்க. இங்கே உங்கள் பின்னாடி வந்து யோன்ஷன் அண்ட் ஜீவன் வராங்க. நீங்கள் வந்து அந்த ஜேகே மேல இருந்த கடுப்பில் அதை நீங்கள் வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ தான் நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறீங்க. என்னடி என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜீவன் சொல்கிறாரு. பிகாஸ் நீங்கள் வந்து ஜீவனை வந்து சடனாக திரும்பி பார்த்துருப்பீங்க. ஆமாம், நாங்கள் கோர்ட்டுக்கு வரோம், அதுவும் டிவோர்ஸ் அப்ளை பண்ண தான் வரோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டில் யார்கிட்டையுமே நாங்கள் சொல்லலையே, நீங்கள் எப்படி கோர்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இங்கே யோன்ஷன் தான் அது 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 வந்து நீ அது மாமா தான் சொன்னார். ஜேகேவா? ஆமாம், அண்ணா தான் சொன்னான். எதுக்கும் உங்ககிட்ட சொல்லணும்? அது வந்து அண்ணாக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், உங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி யோன்ஷன் சொல்கிறான். இங்கே நீங்கள் தான் 2 பேரையும் பார்த்து ஒரு மாதிரி டவுட்டாக பார்க்குறீங்க பின்னாலேருந்து. சரிடா, இவளை கூட்டிகிட்டு போங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் தான் ஜேகே பார்த்து முறைச்சிட்டு என்னை யாரும் கேர் பண்ண தேவையில்ல, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜேகே என்ன சிரிக்கிறாரு. பார்த்து போடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் திரும்பி ஒரு முறை தான் முறைச்சிட்டு நீங்கள் பிடிக்க ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. சரிடா, நீங்கள் அவ்வளோ ஜாக்கிரதையாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஜீவன் அண்ட் யூன்ஷன் 2 பேருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, கொஞ்சம் வீட்டிலே இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. இங்கே 3 பேரும் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு ஓகேங்கிற மாதிரி அவங்கள வந்து பேசி ஹெட் நோட் பண்ணிவிட்டு இப்போ 2 பேரும் நேராக உங்ககிட்ட தான் ஓடி வராங்க. நீ நில்லுங்க, ஒய்யன் நில்லடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கன்னா கடுப்புலே போகிறீங்க. இப்போ 2 பேரும் உங்களை வந்து கார் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ காரில் தான் யோன்ஷன் அண்ட் ஜீவன் 2 பேரும் உங்களை வந்து காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது ரொம்ப வந்து கவனமாக வந்து ஜேகே அண்ட் யோன்ஷன் இல்லை, யோன்ஷன் அண்டு ஜீவன் 2 பேரும் ரோட் சைடு எங்கேயும் பார்த்துக்கிட்டே வராங்க. என்ன என்ன தேடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை வையன், இல்லை 2 பேரும் ரோட்டே பார்த்துட்டு இருக்கீங்களா, அதான் என்ன தேடுறீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஜீவன் சொல்கிறான். உங்களுக்கான ஏதோ வந்து தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களை சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. வீட்டில் வந்து உங்களை வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு இங்கே யோன்ஷனும் ஜீவனும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது உங்கள் அப்பா அண்ட் வந்து உங்கள் மாமா 2 பேரையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜீவன் தான், பா என்னடா என்னடா என்னென்னமோ சொல்கிற பா, இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எனக்கு நேரம் கிடையாது. நான் சொல்கிறது கேளு, மாமா அக்காவை டிவோர்ஸ் பண்ண மாட்டார். ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு பிளான் தான். நான் சொல்கிறேன்ப்பா, உங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன். ஆமாப்பா அப்படின்ற மாதிரி யூன்ஷனா சொல்கிறாரு. என்ன நடந்தாலும் சரி,
அண்ணியை மட்டும் எக்காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க. அதே மாதிரி இப்போ ஜானுவும் வந்துடுவா. அதே மாதிரி அம்மாவையும் அத்தையையும் நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கணும். அவங்களையும் வெளியே அனுப்பக்கூடாது. பா, எங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் 2 பேரும் நம்பி இருக்கிறது உங்களே தான். எக்காரணத்தை கொண்டும் அண்ணியை மட்டும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க. அதே மாதிரி உங்கள் உயிருக்கும் ஆபத்து இருக்கு. வீட்டை விட்டு நீங்கள் 6 பேரும் வெளியே வரவே கூடாது. புரிஞ்சுதா? டீ, புரிஞ்சுதுடா. இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? சொல்கிறேன்ப்பா. மாப்பிள்ளை எங்கே இருக்காரு? பா, சொல்கிறேன், பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நாங்கள் சேஃபாக வந்துடுவோம். நாங்கள் வர வரைக்கும் வீட்டை விட்டு தயவு செய்து வெளியே வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது ஃபாஸ்ட்டாக 2 பேருமே வெளியே தான் ஓடுறாங்க. இங்கே உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் வந்து வெளியே நின்று பார்க்குறாங்க. நிறைய கார்ஸ்லாம் வந்து வருது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து உங்கள் வீட்டை ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அப் பண்ணுது. அவங்க எல்லாமே பிளாக் சூட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் சூட்டு, பிளாக் மாஸ்க்குன்னு போட்டிருக்காங்க. யாரோட ஃபீஸுமே தெரியல. எல்லாருமே ஃபீஸ் கவர் பண்ணியிருக்காங்க. கையில் வந்து கன்னோட நின்றுட்டுருக்காங்க. இங்கே உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் மாமாவுக்கும் ஒன்றுமே புரியல. ஆனால் ஏதோ சீரியஸான விஷயம் அப்படின்றது மட்டும் நல்லா புரியுது. அவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஜேகே வந்து ஒரு மாஃபியா இல்லையா? ஸோ மேபி அதில் ஏதாவது ஆபத்து வந்திருக்கலாம் எதிரிங்கக்கிட்டேருந்து. அதனால தான் மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி ஏதோ பண்ணுறாரு போல் அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து சொன்ன மாதிரியே வந்து வீட்டுக்குள்ளே தான் வீட்டை வந்து லாக் பண்ணிடுறாங்க. எல்லா பேக் டோரு, ஃப்ரண்ட் டோரு, அப்புறம் விண்டோஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சிடுறாங்க. பால்கனி டோரையும் லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இங்கே உங்கள் வீடு இருக்கு இல்லையா? ஸோ உங்கள் வீடு ஃபுல்லாக லாக் பண்ணதும் நீங்களும் உங்கள் அம்மா அத்தாலாம் கேட்குறீங்க, என்னங்க என்னாச்சு, எதுக்கு டோரெல்லாம் லாக் பண்ணுறீங்க? நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா உங்கள் மாமா 2 பேருமே டோர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிவிட்டு இப்போது உங்களை அந்த ஹாலுக்கு நடுவில் கூட்டிகிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போது இதை சொல்லிட்டு இருக்க டைம் வந்து டோர் நாக்கிங் சவுண்ட் கேட்குது. இங்கே உங்கள் அப்பா தான் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா, சார் நாங்கள் தான், டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணா அங்கே ஜானு தான். ஜானு அப்புறம் அவங்க சித்தி சித்தப்பா 3 பேருமே வந்து உள்ளே தள்ளுறாங்க. இங்கே என்னாச்சு பெரியப்பா, யார் இவங்களாம், எதுக்கு எங்களை இங்கேயே கூட்டிகிட்டு வந்தாங்க, உள்ளே வாமா அப்படின்ற மாதிரி சொன்னதும், நீங்களாம் யார், எதுக்கு எங்கள் வீட்டை சுற்றி நிற்கிறீங்க? அது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி எங்கள் ஏசி சாரோட ஆர்டர். என்ன? ஏசி சாரா? ஆமாம், அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர் எதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? எங்ககிட்ட எதுவும் கேட்காதீங்க. எதாக இருந்தாலும் ஏசி சார் வந்து உங்ககிட்ட பேசுவார். உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி டோரை அவங்க வெளியில் லாக் பண்ணிடுறாங்க. இங்கே உங்கள் அப்பாவும் வந்து உள்ளே லாக் பண்ணிடுறாங்க. இங்கே உங்களுக்கும் ஒன்றும் புரியல, ஜானு உங்கள் யாருக்குமே எதுவுமே புரியல. இன்ஃபேக்ட் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் மாமாவுக்குமே ஒன்றுமே புரியல. இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க, பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே ஜேகே சைட் பார்த்தா ஜட்ஜ் கிட்ட அவர் எவிடன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா? ஸோ அந்த எவிடன்ஸை கொடுத்துட்டு நிறைய பேசுகிறாரு. ஒரு மாதிரி கோவமாக கத்துறது அந்த மாதிரி நிறைய பேசுகிறாரு. அவங்களும் வந்து ஓகேங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணிக்கிட்டே ஜேகே சொல்கிறதுலாம் கேட்குறாங்க. இவ்வளோதான் மேடம், நான் கொடுக்க வேண்டியது சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன். அதோட இதுவுமே எக்ஸப்ஷனல் தான். எக்காரணத்தை கொண்டும் அவனை வெளியே விடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ், அதாவது யோன்ஷன் ஒரு பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்தான் தெரியுமா? அந்த பென்ட்ரைவை வந்து ஜட்ஜ் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் அதை போட்டு பார்க்குறாங்க. ஓகேங்கிற மாதிரி ஜேகே சொல்லிவிட்டு இப்போ நீரா ஃபாஸ்ட்டாக காரை எடுத்துகிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்க. பார்த்தா ஜேகேயோட கார் வந்து அகெயின் அந்த கண்டெய்னரில் வச்சு கடத்துகிற மாதிரி கடத்துகிறாங்க. ஜேகேக்கு நல்லாவே தெரியும். இப்போது அங்கே கட் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணால் ஜேகேவோட ஃபீஸ் ஃபுல்லாக அவ்வளோ பிளட்டு. ஜேகேவை ஒரு சேரில் கட்டி வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து ஜேகேவை அடிக்கிறாங்க. பட் ஜேகேவோட கண்ணில் எந்த ஒரு பயமும் எந்த ஒரு பதட்டமும் எதுவுமே இல்லை. ரொம்ப கேஷுவலாக ஒரு மாதிரி திமிரா உட்காந்துருக்காரு. அடிக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்து நக்கலாக ஒரு ஸ்மர்க் பண்ணுறாரு. இங்கே ஜேகேக்கு ஆப்போசிட்டில் வந்து ஆரம் தான் உட்காந்துருக்காரு. அவருக்குன்னா பயங்கர கோவம். ஒரு மாதிரி கோவமாக ஜேகே பார்த்து முறைச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு.
இங்க ஆரம்பம் ஜேகே பார்த்து முறைச்சிக்கிட்டே இங்க அடிக்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து போதுன்ற மாதிரி ஹேண்ட்ஸால சொல்றாரு, போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி. இங்க அவங்களும் நிறுத்திடுறாங்க. ஜேகேவோட தலையில வந்து தண்ணி தான் ஊத்துறாங்க. பட் ஆனா ஜேகே வந்து எதுக்குமே அசரல. ஒரு மாதிரி திமிரா எ- ஆரம்ப பார்த்து முறைக்கிறாரு. முறைச்சிட்டே ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்றாரு. என்னடா, எவ்வளோ தைரியம் உனக்கு? எந்த தைரியத்துலடா இங்க முன்னாடி இப்படி உட்காந்துருக்க? என்ன, உன் குடும்பத்தை சேஃபாக பாதுகாப்பான இடத்துல வச்சிட்டோன்னு அப்படிங்கிற நம்பிக்கையா? இல்லை உன் மச்சான் அண்ட் உன் தம்பி இவனுங்களை எதுவும் பண்ண மாட்டேங்கிற தைரியமா? அப்படின்ற மாதிரி இங்கே ஆரம் சொல்கிறாரு. ஜேகே இன்னும் பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஆ, அப்புறம் அப்படின்ற மாதிரி கதை கேட்குற மாதிரி கேட்குறாரு. இங்கே ஆரம்பம், ஜேகே நான் நிறைய வாட்டி உன்கிட்ட வார்ன் பண்ணிட்டேன். என்கிட்ட இப்படி மரியாதை இல்லாமல் பேசுனேன்னு நடந்துக்கிட்டேன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கோபத்தில் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அப்படியா? என்ன பண்ணுவ? உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே ஆரம்பம் அகெயின் பயங்கரமாக முறைச்சிட்டு அவரே எழுந்து வந்து ஜேகேவோட சீக்ஸ்லேயே ஒரு பஞ்ச் வைக்கிறாரு. அங்கே ஜேகேவோட லிப்ஸ்லேருந்து அகெயின் பிளட் அப்படியே வருது. ஜேகே அதை அப்படியே டங்கால வந்து டீஸ் பண்ணிட்டு இங்கே அகைன் ஆரம்பை பார்த்து ஸ்மக் பண்ணுறாரு. இங்கே ஆரம் தான் ஜேகேவோட அந்த காலரை பிடிச்சி ஜேகேவோட ஃபீஸை ஆரம்புக்கு கிட்ட கொண்டு வர்றாரு. என்னடா, இவ்வளோ பண்ணியும் உன்னால் எப்படி சிரிக்க முடியுது? என்னை பார்த்து நக்கலாக சிரிக்கிற, எனக்கு பிடிக்கல. நீ என்ன உன் குடும்பத்தை ரொம்ப சேஃபாக வச்சுருக்கோங்கிற தைரியத்தில் பேசுகிறியா? அந்த தைரியத்தில் தான் என்னை பார்த்து இப்படி சிரிக்கிறியா? உன் குடும்பத்துக்கு என்ன நிலைமைன்னு தெரியுமா உனக்கு? அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே ஆரம் தான் ஒரு வீடியோ காமிக்கிறாரு. ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறாரு. அதில் பார்த்தா இங்கே ஜேகேவோட அம்மா அப்பா, அப்புறம் உங்களோட அம்மா அப்பா ஜானுவோட அம்மா அப்பான்னு சொல்லி எல்லாருக்குமே பயங்கர ஆட்டி எல்லாருமே வந்து ஸ்ட்ரக்சரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு. இங்கே ஜேகே எல்லாரும் இருக்காங்க, பட் உங்களை மட்டும் காணும். இங்கே ஜேகே ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பதான் பார்க்குறாரு. என் ஒய்ஃப் அங்க ஜெக்கி, உன்கிட்ட இருந்து இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் இன்னும் பதட்டப்படு, இன்னும் பயந்து என்கிட்ட கேளு, அப்போதான் எனக்கு பிடிக்கும். கேளு கேளு, எங்கன்னு கேளு, நான் சொல்கிறேன் ஒய்ஃப் எங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு ஆரம். இங்கே வந்து ஜங்குக் தான், பாரு உனக்கு எனக்கு நான் பிரச்சனை, என் ஒய்ஃப் எங்கன்னு கேட்டேன். அது வந்து எமோஷன்ஸ் பத்தலை ஜெக்கி, இன்னும் ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணு, மேபி சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. இங்கே ஜேகே தான் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஆரியமை பார்க்குறாரு. பாரு, ஜேகேயோட கண்ணிலேருந்து டியோர்ஸ் வருது. அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. மரியாதையாக என் ஒய்ஃப் எங்க சொல்லிடு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே ஆரம்னா பயங்கரமாக சிரிக்கிறாரு. இங்கே ஆரியமோட ஸ்மைலையும் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மைலோட சவுண்ட் கேட்குது. அது வேறு யாரும் இல்லை சிரிக்கிறது, நம்ம ஜேகே தான். இங்கே ஆரம் சிரிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜேகேவை பார்க்குறாரு. ஏய், எதுக்கிட்ட அப்போ சிரிக்கிற? என்ன, உன் ஒய்ஃப் ஏதோ பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கையா அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு. பட் ஜேகே கண்டுக்கவே இல்லை, பயங்கரமாக சிரிக்கிறாரு. என்ன, சந்தோஷமாக இருந்துக்கிட்டியா, போதுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக ஆரம்பமாக பார்த்து கேட்குறாரு. பார், என்கிட்ட இப்படி பேசாத. அப்படியா? பேசுனா என்ன பண்ணுவேன்? பாரு ஜோக்கோ, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா நான் ஏன்டா நிறுத்தணும்? ஏன் வாயி, நான் சிரிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஆரம் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டில் கன் எடுத்து ஜேகேவோட ஃபோர்ஹெட்டில் வந்து பாயிண்ட் பண்ணுறாரு. அப்படியா? ஷூட் பண்ணுறியா? எங்க உன்னோட கன்னு லோட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமேட்டு இங்கே ஆரம் தான் அந்த கன்னை வந்து லோட் பண்ண பார்க்குறாரு. அதான் அந்த கன் எம்டியாக இருக்குது, அதில் புல்லட்டே இல்லை. ஜேகே இன்னும் பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஏய், என்னடா இது 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 எப்படி உன்னால் முடிஞ்சுது? நீ நீ என்ன பிளான் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகே பார்த்து கேட்டதுமே, ஏண்டா நீ என்ன
என் பொண்டாட்டி கடத்திட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? உனக்கே தெரியாமல் சேஃபான பிளேஸில் கொண்டு போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இங்கே கால் வந்து ஷிபினுக்கு தான் போகுது. ஆரம் தான் பண்ணுறாரு. ஷிபின் எங்கே இருக்க? பாஸ், நீங்கள் சொன்ன இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இங்கே ஜேகே தான், அட ஃபோனை ஸ்பீக்கரில் போடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஆரம்போ ஸ்பீக்கரில் போட்டா, ஷிபின் செல்லம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ். ஆரம் சார். ஆரம் இல்லை, சங்குக், சங்குக், உன்னோட பாஸுப்பா, பாஸ் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்கே பாஸ் அது வந்து நீ அவனுக்கு வேலை பார்த்ததெல்லாம் போதும், இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, அந்த இடத்துக்கு என்னை கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஷிபினும் காரை வந்து வேறு டைரெக்ஷனில் விட்டு ஜேகே சொன்ன இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து ஆரம்க்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, ஆரம் வந்து ஷிபினோட ஒய்ஃபை கடத்தி வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி செஞ்சின்னா உன் ஒய்ஃபை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருப்பார். இங்கே ஷிபினும் வந்து வேறு வழி இல்லாமல் அவர் ஒய்ஃபை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்க எல்லாருமே வந்து கடத்தி வச்சுருப்பாங்க. இங்கே ஆரமோட கஸ்டடியில் தான் இருந்திருப்பாங்க. இங்கே இது வேறு வழி இல்லாமல் ஆரம் சொல்கிறதெல்லாம் ஷிபின் செஞ்சிட்ருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே ஷிபினுக்கு வந்து மனசு கேட்கல. ஜேகே கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பாரு. இங்கே ஜேகே தான் இது தெரிஞ்ச ஒரு 1 ஹவர்லேயே வந்து ஷிபினோட ஃபேமிலியை வந்து சேவ் பண்ணியிருப்பார். ஐ மீன் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரல, ஆரம் கடத்தி வச்சுருக்காரு இல்லையா, அதே இடத்துலையே ஆரம்கே தெரியாமல் சேஃபாக பார்த்துட்ருப்பாங்க. அங்கே அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ஜேகேவோட ஆளுங்க தான். ஆரமோட ஆளுங்களை அப்போவே தூக்கியிருப்பார். இங்கே இந்த விஷயம்லாம் தெரியும் போது ஆரம் ஒரு மாதிரி கடுப்பில் கத்துறாரு. பா ஆரம், பயங்கர ஹெவியாக இருக்குப்பா பர்ஃபார்மன்ஸ், எமோஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. என்ன ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு நீ ரொம்ப ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணுற போல அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. டீ ஒன்று ஒன்று என்ன என்ன உன்னால் ஒன்றும் புடுங்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி ஜேகே அவரோட ஹேண்ட்ஸை அந்த கட்டிலேருந்து வெளியே எடுக்கிறாரு. நீ 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 எப்படி நீ நினச்சிட்ருக்கியா நீ என்னை கடத்திட்டேன்னு? நான் தாண்டா ஒன்றை கடத்தியிருக்கேன், புரியல அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இங்கே ஜேகே வந்து அவரோட ஹேண்ட்ஸை நீட்டுறாரு. இங்கே வந்து அந்த யார், ஐயோ ஆரம்போட பிஏ நேம் என்ன சொன்னேன், தேவா, அவர் தான். அவர் வந்து ஜேகே கையில் ஒரு கண்ணை லோட் பண்ணி கொடுக்குறாரு. இங்கே ஜேகே அதை இது லோட் பண்ணிவிட்டு ஆரம் முன்னாடி கன்னை வந்து அவரோட ஹெட்டில் பாயிண்ட் பண்ணுற மாதிரி நீட்டுறாரு. இங்கே ஆரம்க்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நீ கொடுத்த ஐடியா தான் எனக்கு யூஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. புரியல, நீ ஏன் பிஏவோட ஃபேமிலியை கடத்தின, நான் உன் பிஏவோட ஃபேமிலியை கடத்தினேன், தட்ஸ் ஆல். என் பிஏவோட ஃபேமிலியை நான் காப்பாற்றிட்டேன், ஆனால் நீ காப்பாற்ற மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை ஆரமோட ஃபோர்ஹெட் முன்னாடி நீட்டுறாரு. என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் பயப்படுற போல உன் ஃபீஸில் உயிர் பயம் தெரியுதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன 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 பழசெல்லாம் மறந்துட்டியா என்ன, மிஸ்டர் த்ரான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இங்கே ஆரமோட ஐஸ்லாம் விரியுது. த்ரான்? நான் ஒன்றும் த்ரான் இல்லை, அவன் தான் செத்துட்டானே. த்ரான் செத்துட்டான், இப்போ வருவான் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இங்கே ஜேகே வந்து மேலே பார்த்து ஒரு ஷூட் பண்ணுறாரு. இங்கே ஷூட் பண்ண வித்தின் 5 செகண்ட்ஸ்லேயே அவ்வளோ காட்ஸு எல்லாருமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து அப்படியே அந்த இடத்தையே ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. இங்கே ஆரம்க்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அவர் ஒரு மாதிரி ஒயிட் ஐஸில் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. பார்த்தா இங்கே உள்ள ஆரம் போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஒரு யூனிஃபார்மில் உள்ளே வந்துட்டுருக்காரு. கண்ணில் கிளாஸு, ஒரு மாதிரி ரொம்ப கம்பீரமாக ஆரமாக பார்த்து நடந்து வந்துட்டுருக்காரு. அச்சசல் அவர் ஆரம் மாதிரியே இருக்கார். இங்கே ஆரம் ஒரு மாதிரி 5 டேஸில் ஆரம்பிக்கிட்டு தான், நீ 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 எப்படி உயிரோட
இதை செத்துட்டல. இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு இல்லையா, அந்த நம்ஜோன் நேரா ஜேகே கிட்ட வராரு. ஜேகேவோட லிப்ஸில் வழியிற அந்த பிளேடை வந்து வைப் பண்ணிட்டு, அட்டி கொஞ்சம் பலமோ, ம், கொஞ்சம், பட் நோ ப்ராப்ளம், சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. குட் ஜாப்டா அப்படின்ற மாதிரி ஆரம் தான் ஜேகேவை ஹக் பண்ணுறாரு. எல்லாம் உங்கள் ட்ரைனிங் தான் ஹயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இந்த வில்லன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி ஆரம்பியே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு நம்ஜனை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இருக்காரு. நீ நீ எப்படி உயிரோட, நீ தான் செத்துட்டியே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்க நம்ஜன் தான் பயங்கரமாக சிரிக்கிறாரு. அவ்வளோ ஆசைப்பட்டியா என்ன? இத்தனை வருஷம் என் குடும்பத்தில் இருந்து வாழ்ந்த, என் சொத்தெல்லாம் அனுபவிச்சது, ஆண்டது, அது தப்பான பாதையில் யூஸ் பண்ணது எல்லாமே போதும் ட்ரியான். நீ எனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி ஒரு துரோகியாக இருப்பேன்னு என் கனவுல கூட கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அது எப்படிரா 10 வயசில் உன்னால் இப்படிலாம் பிளான் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி நம்ஜன் கேட்குறாரு. அது அது இல்லை, நான் தான் கிம் குடும்ப வாரிசு, நான் தான் கூட கிம் குடும்ப வாரிசு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறாரு. முகம் ஒன்றா இருந்தா நீ கிம் குடும்ப வாரிசு ஆயிடுவியா? பார், உன்னால் எந்த ஜென்மத்திலையும் கிங் குடும்பத்தோட வாரிசா ஆகவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, முடியாது முடியாது, நான் தான் கிங் குடும்பத்தோட வாரிசு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, உண்மையான கிம் குடும்பத்தோட வாரிசு கிம் நம்ஜூன் டிஎஸ்பி, இப்போது போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காரு இல்லையா, ஸோ அவர் தான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, நம்ஜூனுக்கு ஒரு 13 இயர்ஸ் இருக்கும்போது இங்கே அன்எக்ஸ்பெக்டடாக த்ரியானை வந்து ரோட்டில் பார்த்துருப்பாரு. ஒரு மாதிரி ரொம்ப மயங்கி, ஒரு மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில பார்த்துருப்பாரு. நம்ஜனுக்கு த்ரியானை இந்த மாதிரி பார்த்ததுமே மனசு கேட்காம ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. இந்த பையன் ரொம்ப சாப்பிடாம இருந்திருக்கான், அதுவும் இல்லாமல் நிறைய வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் நிறைய வந்து டேமேஜ் ஆகிருக்கு, இந்த பையனை யாரோ அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே நம்ஜனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ஜன் தான் அந்த குடும்பத்தோட ஒரே ஒரு வாரிசு. அதுக்கப்புறம் நம்ஜனோட குடும்பத்தில் அந்த சொத்தை, நம்ஜன் வந்து ஒரு பெரிய பில்லியனர் குடும்ப வாரிசு தான் அவர். அவருக்கு அடுத்தது அந்த அதாவது அவங்க அப்பாவுக்கு அடுத்தது அந்த சொத்தை ஆள்றது வந்து நம்ஜன் மட்டும்தான். அவர் ஒரே வாரிசு தான். அவருக்கு அப்புறம் சிப்ளிங்ஸ்லாம் யாருமே கிடையாது. அவர் ஒரே பையன்தான். ஸோ அப்படி இருக்கும்போது, பா, இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ஜன் கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ஜனோட ஆசைப்படியே த்ரியானை வந்து நம்ஜன் வீட்டிலே வச்சு வளர்த்துருப்பாங்க. இங்கே த்ரியான் வந்து அப்பா அம்மாவை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிச்சை எடுக்கிற, அதாவது குழந்தைங்கள கடத்தி பிச்சை எடுக்க வைப்பாங்க இல்லையா, அந்த கேங்கில் மாட்டியிருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரொம்ப வந்து அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்து ரோட்டில் இப்படி மயங்கி கடந்திருப்பார். அப்படி தான் நம்ஜன் கண்ணில் பட்டிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ஜன் வீட்லேயும் அவரை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. பட் இருந்தாலும் த்ரியானுக்கு வந்து போக போக என்ன ஆகுதுன்னா, அந்த சொத்து மேலே வந்து அவருக்கு வந்து ஒரு ஆசை வருது. அந்த ஆசையே ஒரு மாதிரி வெறியாக மாறுது. நம்ஜனுக்கு, அதாவது நம்ஜு நம்ஜனுக்கு அப்புறம் தான் த்ரியானை வந்து ப்ரியாரிட்டி பண்ணுவாங்க நம்ஜனோட வீட்டில். ஆனால் அது வந்து த்ரியானுக்கு பிடிக்கல. எல்லோரும் என்றைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அதாவது ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் சின்ன வயசுலேருந்து வளர வளர, ஒரு, அதாவது ஒரு 10 வயசு இருக்கும்போது த்ரியானுக்கும் நம்ஜனுக்கும் சேம் ஏஜ் தான். பார்க்க வந்து நம்ஜன் மாதிரியே இருப்பார். அதாவது த்ரியான் வேறு மாதிரி தான் இருப்பார். இங்கே வந்து 10 இயர்ஸில் வந்து பார்த்தோம், ஒரு 3 இயர்ஸ் வந்து த்ரியான் வந்து நம்ஜன் வீட்டில் தான் இருந்திருப்பார். ஒரு 13 வயசு அப்போது வந்து நம்ஜன் வந்து ஸ்கூல் டூர் மாதிரி வந்து அவங்க ஸ்கூலில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த த்ரியான் தான் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருப்பாரு. அவருக்கும் இந்த மாதிரி டூர்லாம் போகணுன்னு ஆசை. சரின்னு சொல்லிட்டு நம்ஜன் த்ரியானையும் கூட்டிகிட்டு இப்போ 2 பேரும் ஸ்கூல் அந்த டூருக்கு தான் போயிருப்பாங்க. அப்போது ஒரு மலை மேலே 2 பேரும் நின்றுட்டுருக்கக்குள்ள இங்கே த்ரியான் வந்து நம்ஜனை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாரு. இங்கே என்ன ஆயிருக்குன்னா, த்ரியான் வந்து நம்ஜனும் த்ரியானும் வந்து பார்க்க வந்து ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே
அதுக்கப்புறமேட்டு த்ரியான் வந்து இறந்துட்டான். இறந்தது வந்து நம்ஜூன் இல்ல, த்ரியானுன்னு சொல்லி இங்க வந்து நம்ஜூன் வீட்ல வந்து த்ரியான் சொல்லிட்டான். அதுக்கப்புறமேட்டு அவங்க அப்பா, அம்மாவும் அ அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து இறந்தது பதட்டமாயிருப்பாங்க. இந்த மாரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே. ஒரு வேளை நம்ஜூனா இருக்கும்னு அதில ஒரு மாரி மைண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிருக்கும். இங்க த்ரியான் வந்து இறந்தது வந்து த்ரியான் தான், நம்ஜூன் இல்ல அப்படின்ற மாரி த்ரியான் வந்து சொன்னதுமே, "நான் தான்ப்பா நம்ஜூன்" அப்படின்ற மாரி த்ரியான் பொய் சொல்லிடுவாரு. அவங்களுக்கு வந்து இவங்க வந்து பார்க்க ஓரளவுக்கு ஒரே மாரி தான் இருப்பாங்க. 2 பேருமே ட்வின்ஸ் மாரி தான் இருப்பாங்க. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அது அது எல்லாத்தையுமே வந்து த்ரியான் வந்து மேனேஜ் பண்ணியிருப்பாரு. "நான் தான் நம்ஜூன். நான் த்ரியான் இல்ல. இறந்தது த்ரியான்" அப்படின்ற மாரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. இங்க கீழ விழுந்திருப்பாரு இல்லையா நம்ஜூன், அவரு வந்து ஒரு வேர புடிச்சுட்டு மேல வந்திருப்பாரு. இங்க அவருக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இது எல்லாமே த்ரியானோட வேல தான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அவருக்கு தலையிலலாம் அடிபட்டுருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் அவர வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் நம்ஜன் வந்து ஐஸே ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அவருக்கு கான்ஷியஸே வந்திருக்கும். தலையில நல்லா அடிபட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள, இந்த 2 வருஷம் கழிச்சு அகைன் வந்து த்ரியான பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, அங்க வந்து நிலைமையே வேற மாரி இருக்கும். இங்க த்ரியானோட மனசுல இருந்த கெட்ட எண்ணமும் நம்ஜூனுக்கு தெரிய வந்திருக்கும். அதுக்கு மேல நம்ஜூன் அங்க இருந்திருக்க மாட்டாரு. ஸோ இப்போ நம்ஜூனுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆகுது. இங்க ஜேகேக்கு ஒரு ஒரு 10 இயர்ஸ் இருந்திருக்கும். இங்க நம்ஜூன் தான் ஒரு மாரி ரொம்ப சேடா மனசே உடைஞ்சு போயி, ஏன்னா நம் நண்பன்னு நம்புன ஒருத்தவன் ஏமாத்திட்டான், துரோகம் பண்ணிட்டான் அப்படின்றத அவரால ஏத்துக்கவே முடியல. இப்ப அவருக்கு வீடு வாசல்னு எதுவுமே கிடையாது. ஒரு மாரி ரோட்ல தான் உட்காந்துருப்பாரு. அங்க தான் வந்து ஜேகேவை மீட் பண்ணியிருப்பாரு. ஜேகே தான் என்னாச்சு அண்ணா? ஏங்க உட்காந்துருக்கீங்க? அப்படின்ற மாரி கேட்டிருப்பாரு. இங்க ஜேகே ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ஜேகே வந்து ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில தான் இருந்திருப்பாரு. அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜேகேவே படிக்க வச்சிருப்பாரு. ஜேகே நல்லா படிக்கிற பையன். அவர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்குள்ள வந்து நம்சின்ன பார்த்துருப்பாரு. இங்க ஜேகே வந்து நம்சின் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஜேகேவோட ஃபேமிலி ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜேகே அண்ட் யூன்ஷன் 2 பேரையும் படிக்க வச்சிருப்பாங்க. இப்போ நம்ஜூனும் வந்ததுனால அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து ஜேகேவோட அப்பா வந்து நம்ஜூனை கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோமில் சேர்த்துருப்பாங்க. ஸோ ஒரு பையங்கிறதுனால அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஜேகே எவ்ரி சண்டே வந்து நம்ஜூனை பார்க்க வந்துடுவார். ஸோ அப்படி தான் நம்ஜூனுக்கும் ஜேகேக்கும் இடையில ஒரு பிரதர்ஸ் பாண்டிங் கிரியேட் ஆகிருக்கும். இங்கே வந்து யோன்ஷனுக்கு பெருசா வந்து தெரியாது நம்ஜூன்னு. பட் ஆனா ஜேகேக்கு தெரியும். இங்க ஜேகே அண்ட் நம்ஜூன் 2 பேருமே நம்ஜூனை வந்து ஹோம்லேருந்தே படிக்க வச்சிருப்பாங்க. 2 பேருமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு போலீஸ் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ஜேகே வந்து அண்டர் கவர் சீக்ரெட் ஏஜென்ட்டா மாறியிருப்பாரு. இங்க நம்ஜூன் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்து வந்திருப்பாங்க. பிகாஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் இதுக்காக 10 இயர்ஸா வந்து நம்ஜூன், ஜேகே 2 பேருமே கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸ்டார்ட்டிங் வந்து நம்ஜூன் வந்து, "இல்ல வேண்டாம், த்ரியான் சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு வந்து இந்த லைஃபே ஓகே தான். நான் இதிலேயே ஹாப்பியா தான் இருக்கேன்." அப்படின்ற மாரி ஜேகே கேட்டிருப்பாரு. "ஏன்னா நீங்க போய் சொல்லலாம்ல." அப்படின்ற மாரி. பட் ஆனா, "இல்ல பரவால்ல, நான் இப்படியே இருந்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொன்னதும், ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அ ட்ரையான் வந்து ரொம்ப அவரோட ஃபேமிலி நேமை யூஸ் பண்ணி ரொம்ப தப்பான வேலைகள்லாம் பார்க்குறான். அதே மாரி அவங்களோட அப்பா, அம்மாவையும் சரியா கவனிச்சுக்கிறது கிடையாது ட்ரையான். அவனுக்கு தேவை அந்த சொத்து மட்டும் தான். அவங்க அப்பா, அம்மா கிடையாது. ஸோ இந்த இன்டென்ஷன்லாம் தெரிய வரக்குள்ள நம்ஜூன் வந்து, "இல்ல, த்ரியான் நல்லவன் இல்ல. நான் அவன் நல்லவன்னு நெனச்சு தப்பு பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அகைன் வந்து த்ரியானோட மாஸ்க்க ரிமூவ் பண்ணணும். அவன் முகத்த கிழிச்சு, உண்மையான முகத்த அவனு உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்ற மாரி பிளான் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்பைலேருந்து அதாவது மாஃபியாக்குள்ள ஜேகே என்டர் ஆகி ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த பிளான் எல்லாமே ஜேகே அண்ட் நம்ஜூன் 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த உண்மைலாம் த்ரியானுக்கு தெரியும்போது, அவர் ஒரு மாரி ஜேகே அண்ட் நம்ஜூன் 2 பேரையும் பார்த்து முறைக்கிறாரு. இங்க நம்ஜூன் தான் ட்ரையானுக்கு டைட்டா ஒரு ஸ்லாப் குடுக்குறாரு. ட்ரையான் ரொம்ப அ அப்படியே கீழயே போய் ஃப்ளோர்லயே விழுந்துட்டாரு. அந்த அளவுக்கு டைட் ஸ்லாப் குடுத்துருப்பாரு. இங்க இங்க நம்ஜூன் தான் போலீஸ் ஆஃபீஸர வர சொல்லி அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. இங்க ட்ரையான வந்து ஒரு வெஹிக்கிள்ல வந்து ஏத்துறாங்க.
கையை வந்து லாக் பண்ணி அதாவது காரில் வச்சு லாக் பண்ணுறாங்க. அதாவது அவர் எழுந்து வெளியே வர முடியாத அளவுக்கு வண்டியோட வச்சு சேர்த்து லாக் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஜேகே அண்ட் அர்ஜுன் 2 பேருமே ஒரு வழியாக மிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து த்ரியானோட உண்மையான ஃபேஸையும் காமிச்சாச்சு. அவர் பண்ண எல்லா குற்றத்தையும் வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சாச்சு. ஜேகே காமிச்சது வந்து த்ரியான் வந்து இதை வந்து ஒரு ஒரு தடவை வந்து போதையை போட்டுட்டு அவரோட பிஏ இருக்காரு இல்லையா, யாரு, தேவா, அவர்கிட்ட உளறி இருப்பாரு. அது வந்து அவருக்கே தெரியாமல் அந்த வீட்டில் இருந்த ஒரு சிசிடிவியில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து இவங்க அப்பா இருக்கார் இல்லையா, நம்ஜினோட அப்பா, அவர் வந்து பார்த்து அந்த பென்ட்ரைவில் வந்து ரெக்கார்ட் பண்ணி உன்னை என்ன பண்ணுற பாரு, என் பையன் எங்கடா, என் பையனை கொன்னுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு அது அந்த பென்ட்ரைவையும் அந்த எவிடன்ஸையும் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாரு. போகிற வழியில் இங்கே த்ரியான் வந்து லாரி வச்சு அவங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ண வச்சுருப்பாரு. பட் நல்ல வேளை அவங்க அப்பா வந்து இது செத்துருக்க மாட்டார். வந்து ஒரு மாதிரி கோமா ஸ்டேஜில் இருந்திருப்பார். ஸோ இப்போ வந்து அந்த பென்ட்ரைவ் வந்து இப்போ ட்ரையான் கைக்கு வந்துருச்சு. ஸோ ஜீவன் அண்ட் யோன்சன் 2 பேருமே வந்து பிளான் பண்ணி தான் அவங்கக்கிட்ட மாட்டுவாங்க. யார்கிட்ட? ட்ரையான் கிட்ட. யோன்சன் வந்து ஜேகே கிட்ட கொடுத்ததும் அந்த பென்ட்ரைவ் தான். ஸோ அதை தான் வந்து கோர்ட்லேயும் வந்து சப்மிட் பண்ணியிருப்பார். ஜேகே வந்து உங்கள் மேலே வந்து டிவோர்ஸ் போட்டார் இல்லையா, டிவோர்ஸ் கேஸ் போட்டார் இல்லையா, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுக்குன்னா த்ரியானுக்கு வந்து சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். எப்படியும் அவர் வந்து இப்போ வந்து போயே ஆகணும். எதுக்கு? கோர்ட்டுக்கு போகணும். இவர் சும்மா கோர்ட்டுக்கு போனால் வந்து த்ரியானுக்கு வந்து டவுட் வந்துடும் ஜேகே மேலே. இவன் வந்து நம்மளை பற்றி ஏதாவது அந்த மாதிரி நோண்ட ஆரம்பிச்சுன்னா மாட்டிப்பார் ஜேகே. ஸோ ஒரு டவுட் வரக்கூடாது அப்படின்னா, ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதனால வந்து டிவோர்ஸ் கேஸை வந்து சொல்லலாம், அதனால வந்து போகிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து டவுட் வராது இல்லையா. ஸோ அதை தான் வந்து ஜேகே வந்து அப்ளை பண்ணியிருப்பார். ஸோ உங்களை டிவோர்ஸ் பண்ணணும்லாம் இல்லை, ஜேகேவால் சத்தியமாக பண்ண முடியாது. ஸோ இதை வச்சு அவர் வந்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஜட்ஜ் கிட்ட வந்து ஒப்படைச்சிருப்பார். அது ஜட்ஜுக்குமே தெரியும். ஸோ வந்து அதாவது உங்களுக்கு டிவோர்ஸ் கேஸ் பார்க்குறாங்க இல்லையா, அந்த ஜட்ஜ் கிடையாது, அவங்களுக்கும் ஹெட்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து ஜேகே எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஒப்படைச்சது. ஸோ இப்போ வந்து எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜேகேவும் நம்ஜனும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு, ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நம்ஜன் ஜேகே பார்க்குறாரு. என்ன அங்கே இருக்குது, அதை வயனை மறந்துட்டியேப்பா அப்படின்ற மாதிரி சொன்னது. ஆமால, என் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கா, போனோன்னா அவ்வளோதான் செத்தேன் நான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே சொல்கிறாரு. நம்ஜன்னா சிரிக்கிறாரு. கேள்விப்பட்டேன், கோர்ட்டுன்னு கூட பார்க்காம நல்ல அறையாமி அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜேகே தான் ஒரு மாதிரி தலையை சொரிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அட விடுங்க, நீ ஏன் பொண்டாட்டி தானே, அவளுக்குள்ளாத உரிமையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி இப்போ இவனை என்ன பண்ணுறது. அட என்ன புதுசாக கேட்குறீங்க, ஏற்கனவே பிளான் பண்ணது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்பிச்சணும். ஜேகே ஒருத்தர் சிரிக்கிறாங்க. இங்கே த்ரியான் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு வேனில் ஏற்றிட்டு 3 பேர் த்ரியான் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அதில் 2 பேர் வந்து த்ரியான் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, 2 பேர் வந்து டிரைவர் சைடில் உட்காந்துருக்காங்க, ஒருத்தவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போது டிரைவ் வந்து போயிட்டே இருக்குது. ஒரு இடத்துல வந்து அந்த வேன் வந்து ஸ்டாப் ஆகுது. இங்கே இந்த 4 பேர் இறங்கி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட போகுது, வரவே இல்லை. த்ரியான் அப்படியே உட்காந்துருக்காரு. அவர் வந்து அவருக்கு நல்லா தெரியும், இவங்கள வந்து ஜெயிலில் போட்டாலுமே ஈஸியாக அவர் வெளியே வந்துடுவார். அந்த அளவுக்கு த்ரியானுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இந்த ஃபீல்டில், மாஃபியா ஃபீல்டில் இருந்திருக்காரு இல்லையா, ஸோ அவருக்கு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் தெரியும். ஸோ த்ரியான் அதை நினச்சி தான் ஒரு மாதிரி ஸ்மர்க்கோட உட்காந்துருக்காரு. இப்போது அந்த 4 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதில் 3 பேர் வந்து த்ரியான் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் காரை ட்ரைவ் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. இங்கே த்ரியான் தான் என்னை ஜெயிலில் அடைச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிங்களா? எந்த செல்லில் அடைச்சாலும் சரி, ஒரே ஒரு செல் இருந்தால் போதுண்டா, வித்தின் 5 செகண்டில் வெளியே வருவேன், பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து பேசுகிறான். அதுக்கு நீ உயிரோடு இருந்தா தானடா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ். இங்கே பார்த்தா அது ஜேகேயோட வாய்ஸ். இங்கே எல்லாருமே வந்து அவங்க மாஸ்க் போட்டிருப்பாங்க, அந்த மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க.
நீ நீ நான் தான். ஆனா நான் ஒன்னும் எதுவும் பண்ண போறதில்லப்பா. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பெர்சன பார்க்குறாரு. இங்க ட்ரையானுக்கு ஆப்போசிட்டா ஒரு பெர்சன் உட்கார்ந்திருப்பாரு. அவரும் மாஸ்க் ரிமூவ் பண்ணாது நம்ஜூன் தான். இன்னொருத்தர் பார்த்தா அது வந்து யோன்ஷன். இவங்க 3 பேரும் தான் அங்க உட்கார்ந்திருக்காங்க. டிரைவ் பண்றது ஜீவன். இவங்க 4 பேரும் தான் கூட்டிட்டு போறாங்க. இ இ எ என்ன பண்ண போறீங்க? நாங்க எதுவும் பண்ண போறது கிடையாது. முடிஞ்சா உன் உயிர நீ காப்பாத்திக்கோ. அப்படி இல்லன்னா புரியல. அப்படின்ற மாரி திரேன் சொன்னதுமே, இப்போ காரு சடனா ஒரு பிரிட்ஜில மோதி உள்ள தண்ணிக்குள்ள விழுது. இங்க 3 பேருமே வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு போக போறாங்க. இப்போ வெளிய வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த டோர க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதே மாரி ஜீவனும் வந்து வெளிய வந்துடுறாரு. இப்போ 4 பேருமே நீச்சல் அடிச்சுட்டு வெளிய வந்தாச்சு. இங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் வந்து கால் பண்ணி எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லி, அது ஒரு ஆக்சிடென்ட் மாரி செட் பண்ணியிருப்பாங்க. இங்க போலீஸ்ல இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸும் அந்த இடத்துக்கு அரேஞ்ச் ஆகுறாங்க. அதாவது நம்ஜூனுக்கு உயர் அதிகாரிங்க நம்ஜூனுக்கு மேல இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் வராங்க. இங்க நம்ஜூன் வந்து நடந்தத வந்து அதாவது நாங்க அவர கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர வழியில வந்து இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல வந்து அவர காப்பாத்த முடியல. நாங்க வெளிய வந்ததே பெரிய விஷயம் அப்படின்ற மாரி சொல்லி, இது வந்து ஒரு பக்கா ஆக்சிடென்ட் மாரி அதாவது போர்ட்ரேட் பண்ணிட்டாரு நம்ஜூன். இங்க பார்த்தா இவங்க நெனச்ச மாரியே ட்ரையான் வந்து மூச்சு முட்டி இறந்திருப்பாரு. ட்ரையானோட பாடிய தான் ரெக்கவர் பண்றாங்க. ஸோ இதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே யாருக்குமே வரல. அதே மாரி இங்க யோன்சன் அண்ட் ஜீவன் 2 பேருமே காலேஜ் தான் படிக்கிறாங்க. காலேஜ் படிச்சுக்கிட்டே வந்து அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணதுனால, அவங்களுக்கும் சரி, இங்க ஜேகே வந்து சீக்ரெட்டா வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சு குடுத்ததுக்கு வந்து ஜேகேவுக்கும் சரி, இத வந்து பிளான் பண்ணி குடுத்த நம்ஜூனுக்கும் சரி, பயங்கர பாராட்டுக்கள். அதே மாரி அவங்க ஆஃபீஸ்ல வந்து நெறைய வந்து பாராட்டுக்கள் குவிஞ்சிருக்கும். ஸோ, இப்போ வந்து ஜேகேவோட ஃபோன் தான் அடிக்குது. இங்க ஜேகேவும் அட்டெண்ட் பண்ணி, "சொல்லு ஷிபின், என்னாச்சு?" சார் எங்கே சார் இருக்கீங்க? ம், ஏன் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிற? சார் அது அது வந்து மேம் வயனுக்கு என்னாச்சு? வயன் எங்கே இருக்கா? அப்படின்ற மாதிரி ஜிக்கி ஒரு மாதிரி பதட்டமாக கேட்டதுமே, மாமா என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜீவனும் கேட்குறான். ஜிபின் என்னாச்சு வயனுக்கு? சார் அது வந்து அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி தயங்குறாரு. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஃபைனல் பார்ட்டு தான். அந்த நெக்ஸ்ட் பார்ட்டோட இந்த எஃப்எஃப்ஏ வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஐ ஹோப் இந்த பார்ட் நான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேடா, இதுக்கப்புறம் உங்கள் எல்லாரையும் நான் ஃபைனல் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பை ஆமீஸ், அன்யோ.